அனைவருக்கும் வணக்கம். இது பிங்க் மினி வாட்டர் ஆப்பிள். இது வந்து நம்மக்கிட்ட போன வருஷமெல்லாம் செடி இருந்தது, நிறைய பேர் கொண்டு போய் நட்டிருப்பீங்க. எல்லாம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து காய் பிடிக்கிறதுக்கு 3 வருஷம் ஆகுங்க. இது ஒரு நாட்டு வெரைட்டி. இது பூர்வீகம்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய பூர்வீக மேற்கு தொடர்ச்சி மலைங்க. மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளா, இங்கெல்லாம் வந்து நிறைய மரம் இருக்குது. நம்ம எங்கே இருக்குதுன்னா குன்னூர், கோத்தகிரி, ஊட்டி, அப்படியே அந்த பக்கம் கூடலூர், இந்த பக்கம் ஆலியார்லேருந்து மேலே வால்பாறை, இந்த சைடு நம்மளது கொடைக்கானல், அந்த பக்கம் எல்லாமே இது இருக்குது. இதில் ஹைப்ரிட்டும் இருக்குதுங்க, விதை வராத ஐட்டம் இருக்குது, விதை வர்றதும் இருக்குதுங்க. இது வந்து நாட்டு ஆப்பிள், நாட்டு ரகம். இந்த செடியெல்லாம் நம்ம போன வருஷம் கொடுத்துட்டு இருந்தோம். இந்த பிங்க் மினி வாட்டர் ஆப்பிள்னு போட்டு வச்சுருக்கிறாரு, இது என்ன அப்படின்னு நிறைய பேர் தெரியல. உங்களுக்கு கூப்பிட்டு கேட்டீங்க அது எப்படி இருக்கும்னு. அது இந்த மாதிரி பழமாக தான் இருக்குங்க. இது வந்து உப்பு மிளகா பொடி தொட்டு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குது. நார்ச்சத்தும் நீர்ச்சத்தும் நிறைந்தது. சாந்தி, அந்த உப்பு மிளகா பொடி கொண்டுட்டு வா. உப்பு மிளகா பொடி எடுத்துகிட்டு வர சொல்லி இருக்குது. உப்பு மிளகா பொடி தொட்டு சாப்பிட்டோன்னு வைங்க, செம்மையாக இருக்குது. அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ உங்களுக்கு எப்படி சாப்பிட்றது அப்படின்னு காட்டுறேன். உள்ள விதை இருக்குது பார்த்தீங்களா? இந்த விதை போட்டால் தான் முளைக்கு. விதையை எடுத்து வச்சுட்டு இல்லை உப்பு மிளகா பொடி கலந்து கொண்டு வந்து வச்சுருக்குதா, இப்படி லைட்டாக டிஞ்ச் பண்ணி ஆடாடாடா சூப்பராக இருக்குங்க. இந்த விதையெல்லாம் எடுத்து நாங்கள் விதை போட்டுருவோம். அப்புறம் இந்த வீடுகள்லையெல்லாம் ரொம்ப கம்மியான இடம் இருக்குது இல்லைங்க, அதில் ஏதாவது பழமரம் வச்சு வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க இந்த பிங்க் மினி வாட்டர் ஆப்பிள் வைக்கலாம். இது மொத்தம் ஆயுஷ்கால வளர்ச்சியை 5 அடி 6 அடிக்கு மேலே வளராதுங்க. 5 அடி 6 அடிக்கு மேலே வளராது. எல்லா தண்ணி எல்லா மண் வகையிலையும் வருங்க. 3000 TDS தண்ணி இருக்கிற இடத்துலையும் இது வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் வருது. வருஷத்தில் வந்து ஒரு 3 வாட்டி 4 வாட்டி காய்ச்சிருமுங்க. அதாவது குறைவான இடத்துல வச்சு வளர்த்தனால அதிக பலன் கொடுத்துருது. அப்புறம் செவரை வந்து வேறு தள்ளிடு, மேலே தூக்கி வெடிப்பாயிரு, அந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இது 6 உயரத்துக்கு மேலே வளராதுங்க. அதிகபட்சம் 8 அடி 10 அடி 10 அடியே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இந்த செடியெல்லாம் நான் பார்த்த இடத்துல பூராமல் ஒரு 5 அடி 6 அடியிலேயே நின்றுட்டு சும்மா கொத்த ஃபுல்லாக காய்ச்சி கிடக்கு. நம்ம முகநூல் பதிவுலையெல்லாம் இதை போட்டிருப்போம், அதை எடுத்து கம்யூனிட்டியில் போடுறேங்க. சாப்பிட்டு பாருங்கள், நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டே சாப்பிடுங்க. எப்படி இருக்குதுங்க? சூப்பராக இருக்குதுங்கண்ணா, வாழ்கிறீங்கண்ணா. ஆமாம், நம்ம நர்சரி தொடங்கி என்ன ஒரு பெரிய பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, வகையான பழங்களை சாப்பிட்டே இருக்கிறது. அதெல்லாம் பெரிய ஒரு லக்கு தானுங்க. இத்தனை பழங்கள் இருக்குதுங்கிறதெல்லாம் நம்மளுக்கு எப்படி தெரியாதல்ல. தொடர்ச்சியாக எல்லாத்தையுமே பதிவு பண்ணிகிட்டே வருவோம். ஏன்னா நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்க, இப்படியெல்லாம் பழம் இருக்குது, அந்த மாதிரி கம்மியான இடம் இருந்தால் போதும், இதையெல்லாம் வச்சு வளர்த்தலாம். ஏன்னா இந்த வருஷமே வந்து வெயில் மண்டை பொழந்தெறிஞ்சிடுச்சு. அப்போ வீட்டுக்கிட்ட 4 மரமாவது வைக்கணும், இல்லைன்னா தீயே பிடிச்சிரு. அப்புறம் நம்ம கழுவுற தண்ணி, துவைக்கிற தண்ணி, குளிக்கிற தண்ணி, இதுக்கெல்லாம் இருக்குது இல்லைங்க. இதை விட்டு ஒரு 4 மரம் வச்சுக்கலாம். எங்கள் ஊரில் இந்த வருஷம் வீட்டுக்கு ஒரு மரம் திட்டத்தை அறிமுகப்படுத்த போகிறோம். ஏன்னா நானும் குமரேசனும் இந்த சைட்டுக்குள்ளே எல்லாம் பிடிச்சி, நம்ம வீட்டுக்கிட்ட சைட்டுங்க எல்லாம் பிடிச்சி 100 மரம் வச்சு விட்டேன். 100மே வேப்ப மரமாக வச்சேன், எல்லாம் பிடிங்கி எரிஞ்சிட்டாங்க. கடைசியாக தங்கராசன் நோட்டு முன்னாடி ஒரு 2 மரம் இருந்தது, அதையும் வெட்டி எரிஞ்சிட்டாங்க போன வருஷம். வெட்டி எரிஞ்சிட்டு இப்போ தான் மக்கள் உணர்றாங்க, ஐயோ இப்படி வெயில் கொள்ளுது அப்படின்னு. எல்லாமே போட்டு நீங்கள் சோப்புட்டு போட்டு கீழே தண்ணி இறக்கிடுறீங்க, அந்த தண்ணி இந்த மரத்துக்கு கொடுங்கப்பா, நல்லா வருமாப்பா. எல்லாமே ஒரு பழக்காட்டுக்குள்ளே ஒரு ஊர் இருக்கிற மாதிரி பண்ணி போடலாமுங்க. அதனால் மாற்றம்ங்கிறது சொல்லல, செயல். ஒரே ஒரு மரத்தை நட்டுவிட்டு போனீங்கன்னா அது இந்த உலகத்தில் யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு பலன்களை நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி கிடச்சிதுன்னா நீங்களும் எடுத்து விதை போட்டு விடுங்க, முளைத்து வரும். இது பூராமே விதை இருக்குது வருங்க. காயில் தொடர்ச்சியாக பதிவு பண்ணிகிட்டே இருப்போம். பழம் கிடச்சா வாங்கி சாப்பிடுங்க. இந்த மாதிரி உப்பு மிளகா பொடி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா தான் இது டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குது. சும்மா சாப்பிட்டா நல்லா இருக்காது. அப்புறம் இந்த வாட்டர் ஆப்பிள் வந்து கேரளாவில் ஜாம்பக்காயின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து எத்தனை ரகம் இருக்குதுன்னா, இந்த ரோஸில் சின்னது ஒன்று இருக்குது, மீடியம் ஒன்று இருக்குது, பெருசாக எத்தசோடு ஒன்று இருக்குதுங்க. இந்த ரோஸ்லேயே 3 வெரைட்டி இருக்குது. அதுபோக வெள்ளை ஒன்று 4 இருக்குது, பச்சையில் ஒரு 3 வெரைட்டி இருக்குதுங்க. இத்தான வெரைட்டி இதுக்குள்ளே இருக்குது. இப்போ ஒரு நண்பர் சொல்லியிருக்கிறாரு மஞ்சள் கலரும் இருக்குதுன்னு. அட வக்கால் வழியே நான் இது வரைக்கும் அதை பார்க்கவே இல்லையே.
சரி, அதுவும் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இதுக்கு பேர் ஜாம்பக்காய், பல மருத்துவ குணம் கொண்டதுங்க. நம்ம வாட்டர் ஆப்பிள்னு சொல்கிறேன். இதில் வந்து நான் சொன்ன அளவுக்கு ரகங்கள் இருக்குது. 2 வெரைட்டி தான் இந்த வருஷம் இருக்குதுங்க. ஏன்னா அது விதைக்கு போகணும்னா கூடலூர் போகணும், ஊட்டிக்கு. அங்கே போய் என்னென்னா பொசுக்குன்னு காய் இல்லைன்றுவாங்க. அதனால் இங்கே நண்பர் இருக்கிறாரு சேவியர்னு சொல்லி, அவர்கிட்ட கேட்டு வச்சுருக்குறேங்க. கரெக்டான சீசன் வந்தோடனேயுமே போய் அடித்து ஒரு மூட்டை கொண்டு வந்து அதுவும் விதையை போட்டு ரெடி பண்ணி வச்சிட்றேன். அது ஒவ்வொரு வெரைட்டியாக வரும்போது உங்களுக்கு பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறேங்க. வீடியோ பதிவுலாம் இருக்கும்போது நிறைய கேட்குறீங்களே டாக்குமெண்ட் பண்ணணும். இந்த வீடியோக்கு மேலே டாக்குமெண்ட்டாக எதுலேயுமே பண்ண முடியாதுல்லைங்க. அதனால இதில் மருத்துவ குணமும் அதிகமுங்க. இப்போ போன வீடியோவில் அந்த கதர்கடை மாமாவின் உணவு கார்டு மாமா சொன்னார் இல்லைங்க. இப்போ போன வாரம் ஒரு ஆர்டிக்கல் படித்தமாப்பில் அதில் எழுதியிருந்தது இது கேன்சருக்கே பெரிய மெடிசன். ஆமாங்க, எல்லாமே இயற்கை கொடுத்ததை எல்லாத்துக்கும் அது மருத்துவ குணத்தோடையும் சேர்த்தி தானே கொடுத்துருக்குங்க. இப்போ நம்ம உருவாக்குற வெரைட்டியெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இயற்கை கொடுத்தது மருத்துவ குணத்தோடு இருக்குது, சத்துக்களோடு இருக்குது. அதனால் இதையெல்லாம் மீட்டு ஒவ்வொரு செடி வச்சு விடுவோமுங்க. ஊரைவே பூரா பழக்காடு மாதிரி ஆக்கிடலாம். கேரளாக்காரங்க எப்படி மரம் வச்சுருக்காங்க, அந்த மாதிரி ஊரே பூரா பழக்காடு ஆகணும். அதுக்குண்டான வேலையை அவனி ஜூனில் தொடங்க போகிறோம். மழை காலம் தான் ஸ்டார்ட் ஆனோன்னே அந்த வீட்டுக்கு ஒரு மரத்திட்டத்தை தொடங்கி அது சிறப்பாக அவங்களுக்கு பண்ணி காட்டுறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணின பல விஷயங்களை தொடர்ச்சியாக வீடியோவை போடுவோம். எங்கெங்கே குளம் குட்டை உருவாரிச்சு, எங்கே புது குளத்தையெல்லாம் குட்டையெல்லாம் போட்டோம், அது மழை பெஞ்சு தண்ணி வந்து நிற்கும் போது எடுத்து போடலாம். அப்புறம் எங்கெங்கே காடு வளர்த்துருக்குறோம், அந்த மரமெல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது, தொடர்ச்சியாக எல்லா வீடியோவும் போடுவோம். அப்போ தான் வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், ஓ இந்த மாதிரி பண்ணுனா இப்படி பண்ணிக்கலாமப்பா அப்படிங்கிறது. அதனால் 4 வருஷத்துக்கு முன்னாடி மரம் நடும்போதே வீடியோ எடுத்து போட்டால் நல்லா இருக்காதுங்க. அவனி அடுத்து அந்த வீடியோவெல்லாம் மழை காலம் வந்து மரங்கள்லாம் தளைஞ்ச உடனே தொடர்ச்சியாக போட்டே இருப்போம். பாருங்கள், எல்லாருமே வந்து செஞ்சுட்டே இருங்க. மாற்ற கட்டாயம் நிகழும். நன்றி, வணக்கம்.